இந்த வேலைதான் புனிதமான வேலை. இங்க இருக்கின்ற இந்த மேயரோ இங்க இருக்கிற அந்த கார்பரேஷனுடைய அதிகாரி செய்யற வேலை இல்ல, அதை விட தூய்மையான வேலை. இந்த வேலை அவங்களால செய்ய முடியுமா? ஒரு மணி நேரம் நீங்க குப்பையில வந்து நிக்க முடியுமா உங்களால? கொரோனா காலத்துல நீங்க எல்லாம் நம்ம உறவுகள் எல்லாம் அஞ்சு வீட்டுல நடிகை இருக்கும் போது என்ன ஆகுமோ ஏதாகுமோ இருக்கும் போது நம்ம உயிரை துச்சமா மதிச்சு நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம் சொல்லி இந்த தூய்மை பணியில நாம் ஈடுபடும் போது அன்னைக்கு இந்த அரசியல் கட்சிகள் என்ன சொன்னாங்க? இந்த நாட்டுடைய பிரதமர் என்ன சொன்னாரு? கால் கழுவுற மாதிரி கழுவி மலை தூவுது. நீ தேசக்கார நடிகர்கள், நீங்க உங்களா மாதிரி நடிகர்கள் எவருமே இல்ல. நீங்க இப்படி தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு நடிப்பீங்க, ஜெயிச்சு பிறகு ஒண்ணு செய்வீங்க. நீங்க சொன்னீங்க அப்படின்னா கடவுளுக்கு நிகரான உங்க காலை தொட்டு கழுவணுமா? அவ்வளவு புரிஞ்சது இல்லைன்னா உயிருக்கு பயந்து வீட்டுல இருக்கும் போது நம்ம தான் வந்து அந்த குப்பை எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படின்னா நாம வேலை செய்யலன்னா இந்த நாரி போயிட்டு இப்ப கூட நாம ஒரு முடிவு பண்ணிட்டா இந்த 5வது 6வது மண்டலத்துல நம்மளோட பலமா இருக்கக்கூடிய 7வது மண்டலம் நாம ஒரு முடிவு பண்ணிட்டா என்ன நடக்கும்? இங்க இருக்கிற மந்திரி வீடுகள்ல இருந்து முதல்வர் வீடு வரலாம் எல்லாமே நாரி போடும். 2 நாள் நாம வேலை செய்யலன்னா எல்லா இடமே நாரிடும். ஆனா நாம வந்து எடுத்தந்தோட்டம் சேர்ந்து ஜனநாயக தான் போராடுறோம். நீ சொன்ன வாக்குறுதி நியாயமான வாக்குறுதி, சட்ட ரீதியான வாக்குறுதி நீ நிறைவேற்று கேட்க. ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் 50,000 ரூபாய் ஸ்டாலின் நம்ம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போது 50,000 ரூபாய் சம்பளம் பத்தலன்னு சொல்லி இங்க இருக்கிற அத்தனை கட்சிக்காரங்க ஏகமானதா 50,000 ரூபாய் கூடுதல் 55,000 ரூபாய் கூடுதல் ஆகிட்டு 1,00,000